வேர்ல்டு ஃபுல்லா அவ்வளவு கியூரியஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கோட இந்த FIFA வேர்ல்டு கப்பை வந்து 2026 FIFA வேர்ல்டு கப் வந்து பாத்துட்டு இருக்காங்க. யார் எந்த டீம் வின் பண்ணுவா, யார் வந்து கப்பை தூக்குவா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கியூரியஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கோட எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய கேம் எது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரிக்கெட்டும் சொல்லுவோம், அது வந்து இந்தியாவில வந்திருக்கலாம். பட் ஆனா வேர்ல்டு நம்ம எடுத்தோம்னா ஃபுட்பால் தான். அவ்வளவு ஃபேன் பேஸ், அதிக ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய கேம் அப்படின்னா அது ஃபுட்பால் தான். அது ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். வேற எந்த ஒரு கேம்லயுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயுமே அவ்வளவு தூரம் ஃபேன் பேஸ் வந்து இருக்கவே கிடையாது. பட் ஆனா இந்த FIFA வேர்ல்டு கப்னால இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அவ்வளவு உயிர்கள் வந்து பலி போயிருக்கு. அண்ட் அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு போர்ஸ், அவ்வளவு அடித்தடிகள் எல்லாமே வந்து நடந்திருக்கு. பட் ஸ்டில் அப்படி இருந்தாலும் இந்த FIFA வேர்ல்டு கப்ப அவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணி அவ்வளவு கியூரியஸோட வந்து பாக்குறாங்க. அண்ட் ஃபைனலா இன்னும் ஒரு 4 டீமுக்கு மட்டும்தான் மேட்ச் வந்திருக்கு. அண்ட் நேத்து நடந்த மேட்ச் ஒரு சரியான ஒரு கியூரியஸான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் யாருக்கு யாருக்கு அப்படின்னா அர்ஜென்டினா வர்சஸ் சுவிட்சர்லாந்துக்கு நடந்த மேட்ச். அண்ட் ஃபைனலா அர்ஜென்டினா தான் வந்து ஜெயிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே ஓவராலா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான், அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும்னு சொல்லி. அண்ட் ஃபைனலா தான் ஜெயிச்சாங்க. அண்ட் அர்ஜென்டினா 3, சுவிட்சர்லாந்து வந்து 1 வந்து. பட் ஆனா இன்னும் செமிஃபைனல் வெயிட்டிங்ல வந்திருக்கு. என்னைக்கு அப்படின்னா செமிஃபைனல் கம்மிங் 15th அண்ட் கம்மிங் 16th வந்திருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா 15th வந்து ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும் வந்திருக்கு. அண்ட் கம்மிங் 16th வந்து இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் வந்திருக்கு. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து தேர்ட் பிளே ஆஃப் குள்ள வந்து போவாங்க. அண்ட் ஃபைனல் வந்து கம்மிங் மண்டே வந்திருக்கு. அண்ட் எது மோர் வெயிட்டிங். அண்ட் எல்லாருமே ஆக்சுவலி வந்து நேத்து மேட்ச் வந்து நான் ஒரு ஹாஃப் மேட்ச் கிட்ட வந்து பாக்கல. என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாரு, ஜி மேட்ச் வந்து செம்மையா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன், வாட்ட ஒரு கியூரியஸ், இந்த அளவுக்கு ஒரு கியூரியஸா இவ்வளவு ஹைப்போட எடுத்துட்டு போய் வந்து நேற்று வந்து அர்ஜென்டினா டீம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஃபைனல் டில் எண்டு வரைக்குமே அந்த ஒரு கியூரியஸ் வந்து இருக்கும். இது இவ்வளவு தூரம் வந்து அர்ஜென்டினா டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஓவரால் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஸ்டில் ஃபைனலா அவங்க தான் ஜெயிச்சாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு இத்தனை கோல் அடிச்சு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3 கோல் வந்து அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து வந்து 1. பட் ஒரு மேசிவான ஒரு வின் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த 2026 வேர்ல்டு கப் FIFA மேட்ச் வந்து யார் வேர்ல்டு கப் வின் பண்றாங்களோ, இந்த வேர்ல்டு கப் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச டீம்ஸும் சரி, இப்ப இந்த வருஷம் ஜெயிக்க போற டீம்ஸும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய டீம்ஸும் சரி, எந்த ஒரு டீம் வந்து ஜெயிச்சாலுமே அங்க கொடுக்கக்கூடிய வேர்ல்டு கப் அப்படிங்கிறது அந்த FIFA வேர்ல்டு கப் வந்து கொடுப்பாங்களா ஜெயிச்ச டீமுக்கு, அந்த வேர்ல்டு கப்பை டீம் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அந்த கிரவுண்ட்லயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க போட்டோ எடுத்துட்டு செஞ்சுட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் காமிச்சிட்டு ஃபேன் ஷோ, ஃபேன் ரூட் ரோட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு அந்த கப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அகைன் அவங்க கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும் யார்கிட்ட கொடுத்தாங்களோ. இது ஏன் என்ன ஒரு ரீசனுக்காண்டி பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஏனால் அந்த ஒரு வேர்ல்டு கப்பை எந்த ஒரு டீமுக்குமே வந்து ஃபுல்லா கொடுத்துட மாட்டாங்க. இது என்ன கௌதம் புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலி புதுசாலாம் கிடையாது, இதுதான் ரியல் ஃபேக்ட். ஏன்னா அந்த கப் FIFA வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 90s பீரியட்ல செய்யப்பட்டது. ஒரு 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 ஆர்கிடெக்சர் ஆன ஒரு சூப்பரான ஒரு கப்பா வந்திருக்கும். அதுல கோல்டு அண்ட் எல்லாமே அது மிக்ஸ்டா தான் வந்திருக்கும். அதை எந்த ஸ்டோர்ல செஞ்சாங்களோ அதே ஸ்டோருக்கு இந்த வேர்ல்டு கப்பை, ஒரிஜினல் வேர்ல்டு கப்பை கொண்டு போய் கொடுத்து அது ஒன்ஸ் ஒரே ஒரு டைம்ல வந்து கொடுப்பாங்க. அங்கேயே வந்து எல்லா காட்ஸும் எல்லா செக்யூரிட்டிஸும் எல்லாமே வந்து இருப்பாங்க. அந்த வேர்ல்டு கப்பை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கப்பை இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து செய்ய சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதே டூப்ளிகேட் காப்பி அப்படிங்கிற போது அதை நீங்க ஓவரால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகும். அந்த கோல்டு அதுக்கு, ஆனா அந்த கப்புக்கு கீழே 2 லேயர் வந்து ஒரு கிரீன் கலர் லேயர் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லேயர் வந்திருக்கும் அண்ட் செகண்ட் வந்து ஒரு லாங் லேயரா வந்திருக்கும். இந்த லேயர் மட்டும் அதுல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அது காப்பர் கோல்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்யப்பட்டிருக்கும் ஒரிஜினல்ல. இங்க வந்து அதை வந்து லைட்டா டூப்ளிகேட்டா வந்து செய்வாங்க. பட் ஆனா ஓவரால் வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டூப்ளிகேட் காப்பிக்கு மேக்ஸிமம் வந்து 3 lakhல இருந்து 4 lakh வரைக்கும் தான் வந்திருக்கும். பட் ஆனா ஒரிஜினலோட வேல்யூ வந்து ஹை, அதோட ரேட் வந்து எக்கச்சக்கமா வந்திருக்கும். பட் ஸ்டில் இப்படிதான் வந்து நடக்கும். இந்த ஒரு காப்பியை தான் அவங்க வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஒரிஜினல் எங்க கொண்டு போய் வைப்பாங்க கௌதம் கேட்டீங்க அப்படின்னா, இது யார் எடுத்துட்டு போவா, இல்ல யாருக்கிட்ட இருக்கும், எந்த கண்ட்ரி கிட்ட இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத டீம் கிட்ட கொடுத்து அது ஃபுட்டேஜஸ் அண்ட் ரோட் ஷோ எல்லாமே அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ஜெயிச்ச டீம் கிட்ட இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி சேஃபா ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை ஹை செக்யூரிட்டியோட, ஹை கார்ட்ஸோட, ஹை போலீஸ் செக்யூரிட்டியோட வந்து அந்த கப்பை வந்து பேக் பண்ணி அதை எந்த ஒரு டேமேஜ் ஆயிராம பேக் பண்ணி பக்காவா எடுத்து கொண்டு போய் மியூசியம்ல வந்து வச்சிருவாங்க.
இது ஒவ்வொரு ஒரு இயருமே வந்து நடக்கும். அதாவது எப்பப்பனா FIFA வேர்ல்டு கப் வருது 4 years ஒன்ஸ் வந்து வரும். இந்த 4 years ஒன்ஸுமே இதை வந்து ப்ராப்பரா பண்ணுவாங்க. அதை எடுத்து கொண்டு போய் மியூசியம்ல வந்து வச்சிருவாங்க. அது அங்கேயே தான் வந்து இருக்கும். ஹை செக்யூரிட்டி, ஹை அலாரம் சிஸ்டம். அதை யாருமே தொடவும் முடியாது, யாருமே எடுக்கவும் முடியாது. இந்த மாதிரிதான் வந்து இதோட வேர்ல்டு கப்போட ஹிஸ்டரி இதுதான். ஆக்சுவலி இந்த கப்போட ஹிஸ்டரி வந்து இதுதான். இதுவுமே இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அண்ட் இதோட இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன அப்படின்னா, இதுல ஆக மொத்தம் வந்து இந்த FIFA வேர்ல்டு கப்ல 48 டீம்ஸ் வந்து 48 கண்ட்ரி அண்ட் 48 டீம்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் ஆனா இதுல ஏன் நம்மளோட இந்தியா டீம் மட்டும் இல்ல அப்படிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட ஒரு கொஸ்டின். இதுக்கான ரீசன் என்ன, இதோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஆக்சுவலி இந்தியா டீம் செலக்ட் ஆகாமனா இல்ல, பட் ஆனா இன்னைக்கு இருக்கிறத நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா மத்த கண்ட்ரியோட டீம்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவோட ஃபுட்பால் டீம் வந்து வீக்கா தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோ அந்த அளவுக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்கில்லோ வந்து நம்மளோட இந்தியா டீம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவங்களுமே வந்து வருஷம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஆனா உள்ள குவாலிஃபை ஆகி போக முடியாது. பட் ஆனா இதையும் தாண்டி மத்த எல்லா கண்ட்ரிஸுமே உள்ள வந்திருப்பாங்க. ஆனால் இது போக முடியாம இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ. பட் ஆனா ஒன்ஸ் வந்து இந்தியா டீம் வந்து உள்ள செலக்ட் ஆகி உள்ள வந்து போனாங்க. அது எப்பனா 90s டைம்ல வந்து போனாங்க. ஆனால் அப்ப இருந்த இந்தியாவோட கவர்மெண்ட், அதாவது அப்ப இருந்த இந்தியாவோட எக்கனாமிக்கும் இந்தியாவோட கவர்மெண்ட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல இவ்வளவு தூரம் பிளேயர்ஸ நம்மளோட இந்தியால இருந்து அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு அவங்க வந்து பிளே பண்ண வச்சோம் அப்படின்னா அவ்வளவு தூரம் வந்து காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி அப்ப யோசிச்ச கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் ஸ்டில் இதை வந்து அப்ப அந்த ஒரு ரீசனால இது வேணாம்னு சொன்னாங்க. பட் ஆனா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்து வந்துச்சு எல்லா கண்ட்ரி சைட்ல இருந்தும். அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஸ்பான்சர் பண்றோம், தயவு செஞ்சு உங்களோட இந்தியா டீம் வந்து விளையாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா அதுக்கு இந்தியா வந்து இல்ல, நோ அப்படின்னு சொல்லி அந்த ஒலிம்பிக் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்செட் பண்ணி வேணாம் சொல்லிட்டாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படிங்கிறதும். அண்ட் ஓவரால் ஃபைனலா நம்மளோட இந்தியா டீம் உள்ள இல்ல அப்படிங்கிறது ஒரு கஷ்டம். பட் ஆனா இந்தியா டீம் இல்ல அப்படிங்கிறதையும் தாண்டி அவ்வளவு தூரம் வந்து நம்மளோட இந்தியாலையும் சரி நம்மளோட தமிழ்நாட்டிலையும் சரி ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு எக்ஸைட்டிங்கா அவ்வளவு ஒரு கியூரியஸோட வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச் வந்து இவங்களே இவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. பட் ஆனா நம்மளோட இந்தியா டீம் மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு ஹைப் வந்து இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இது நடக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனால் இப்ப நம்ம ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த FIFA வேர்ல்டு கப் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது அவ்வளவு கியூரியஸ் அண்ட் அவ்வளவு ஒரு எக்ஸைட்டிங்கோட எல்லா ஒரு ஃபேன்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து 4 டீமுக்கு மட்டும் தான் வந்து மேட்சே. அண்ட் ஸ்பெயின் யார் யாருக்கு அப்படின்னா ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும், இந்த 4 டீமுக்கு மட்டும்தான் வந்து மேட்சே வந்து இருக்கு. இது ஆக்சுவலி செமிஃபைனல். யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தேர்ட் பிளே ஆஃப்குள்ள வந்து போய் அண்ட் டைரக்டா ஃபைனல் வந்து ஆடுவாங்க. கம்மிங் மண்டே வந்து ஃபைனல். அண்ட் we are more waiting for everyone and overall world வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு ஃபேன்ஸும் சரி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு அர்ஜென்டினாவுக்கு, அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட சப்போர்ட். எனக்கு பிடிச்ச ஒரு டீம் போர்ச்சுகல்ல ரொனால்டோ. ஆக்சுவலி அதை பத்தி நம்ம பேசவே வேணாம், அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா போன ஒரு மனுஷன், வேணாம் அதுக்குள்ள நம்ம வந்து போக வேணாம். பட் ஸ்டில் எனிவேஸ் அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட சைட்ல இருந்து எனக்கு ஒரு பிடிச்ச டீம். அண்ட் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாரிங்க அப்படின்னா மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டே பை டே தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, நம்மளோட இந்தியால நடக்குது, ஓவரால் வேர்ல்டு நடக்குது அப்படிங்கிற விஷயம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு ஒரு சேனல் புதுசாரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பக்கத்தே பில் பட்டன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் கிளிக் பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அப்பனா தான் டேரக்டா நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணா மட்டும் போதும் டேரக்டா வீடியோக்குள்ள வந்து உங்களை வந்து கூட்டு போயிடும். அதனாலதான் சொல்றது. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் மீது அமைச்சா மறக்க வச்சுக்கோங்க. பக்கத்து பில் பட்டன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிச்சீங்க கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அடுத்து நீங்க போலாம். பாய்.